ஜகுபர் நிஷா மதுரையிலிருந்து கேட்குறாங்க. நான் இஸ்லாத்தை ஏற்ற பின் இஸ்லாமியரான கணவரை மணமுடித்துள்ளேன். எனது கணவரின் தாய் மௌத்தாகி பின் அவர்களின் சேமிப்பு பணம் என் கணவருக்கு அவரது அக்காவிற்கும் பாதி பாதி தந்தார்கள். இப்பொழுது என் கணவருடைய தந்தை வழி பூர்வீக சொத்தை விற்க இருக்கிறது. என் கணவரின் தந்தை அதிலும் பாதி என் கணவருக்கு, இன்னொரு பாதி அவர் அக்காவிற்கு தருகிறேன் என்று கூறியுள்ளார். இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாதி சொத்துரிமை அப்படின்னு வரும்பொழுது இஸ்லாத்தில் சொத்துரிமை ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம அளவில் மார்க்கம் சொல்லலை. யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிஸ்ஸகரி மிஸ்லு ஹவ்வில் உன்சையைன், இரண்டு பெண்களின் பாகம் போன்றது ஒரு ஆணுக்குரியது என்று உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் உங்களை வலியுறுத்துகிறான் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஆம்பளை பிள்ளைக்கு 2 பங்கு, பெண் குழந்தைக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தா ஆம்பளை பையனுக்கு 2 லட்ச ரூபா போய் சேரும். உங்களுக்கு 1 பங்குனா அவங்களுக்கு 2 பங்கு. அதுக்கான நியாயங்கள், காரணங்கள் அதெல்லாம் நிறைய இருக்கிறது. இதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம். ஏற்கனவே தாயுடைய சொத்தை மகனுக்கு பாதி மகளுக்கு பாதின்னு சொல்லிட்டு அந்த சொத்தை பங்கு வச்சிருக்கிறாங்க. சட்டப்படி சொன்னா அப்படி வைக்கக்கூடாது. மகளுக்கு 1 பங்கு கொடுத்த மாதிரி 2 பங்கு மகனுக்கு போய் சேர்ற மாதிரி, ஆம்பளை பிள்ளைக்கு போய் சேர்ற மாதிரி தான் அந்த பங்கு வைக்கப்பட்டிருக்கணும். அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, சம்மந்தப்பட்ட உங்களுடைய கணவர் அதை ஏற்றுக்கொண்டார், அக்காவுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகிறத பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, அதில் ஒன்றும் சங்கடம் இல்லைன்னு அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா இது ஒன்றும் குற்றமாகாது. சட்டப்படி இதுதான் சட்டம். அந்த சட்டத்தில் கூடுதலாக போகட்டும், என்ன என் அக்காவுக்கு தானே போகுது, தங்கச்சிக்கு தானே போகுது அப்படின்னு சம்மந்தப்பட்டவரே அதில் விட்டு கொடுத்து விட்டார், மன திருப்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னா அப்போ அது குற்றமாகாது. அலாலா யஹில்லு மாலும்ரியின் இல்லா பி தீபி நஃப்ஸி மின்ஹு, ஒருத்தருடைய பொருள் அவருடைய மன திருப்தியை கொண்டே தவிர ஹலால் இல்லை. அப்போ இவருடைய பொருள் தான், இந்த ஆணுடைய பொருள் தான் இது. ஆனால் அவர் திருப்திகரமாக தன்னுடைய சகோதரிக்கு விட்டு கொடுத்தாருனா அப்போ அது குற்றமாக ஆகாது. 1. 2வது, இப்போ கணவருடைய சொத்தை, தந்தையுடைய சொத்தை பங்கு வைக்க போகிறதா சொல்கிறீங்க. இஸ்லாத்தில் சொத்துரிமை என்பது ஒருத்தருடைய மரணத்துக்கு பிறகுதான். மரணிச்சதுக்கு பிறகு பங்கு வைக்கிறதா சொத்துரிமை. வாழுகிற காலத்தில் பிரித்து கொடுக்குறலாம். நம்ம பேச்சு வழக்கில் சொத்துரிமை, சொத்தை பங்கு வச்சுட்டோம் அப்படியெல்லாம் சொல்லிக்கிறோம். மார்க்கு அதை விரும்பவும் இல்லை, அதை வலியுறுத்தவும் இல்லை, அதை சொத்து பங்கீடுங்கிற பட்டியலுக்குள்ளே சேர்க்கவும் இல்லை. நெசமா சொத்து பங்கீடுங்கிறது என்னன்னு கேட்டால், அவர் சொத்துக்குரியவர் இறந்த பிறகுதான். அவர் இருக்கிற வரைக்கும் அந்த சொத்துக்கு அவர் தான். அவர் என்ன வேணாலும் டிசைட் பண்ணுவார், கொடுப்பாரு, வாங்குவார், பல மாதிரி முடிவு எடுத்துக்குவார். அதில் சில கட்டுப்பாடுகளை மார்க்கம் விதிச்சிருக்கிற அவ்வளோதான். அதை பேணி அவர் நடந்து கொள்வார். அவர் மௌத்துக்கு பிறகு அவருடைய சொத்துல என்னத்தை விட்டுட்டு போனாரோ அதுதான் பங்கு வைப்பதற்கு தகுதியானது. வாழுகிற காலத்தில் சொத்து பங்கீடுங்கிறதே இல்லை. நீங்க சொல்ல போனா அப்படி வைக்க வேண்டாம். வைக்கிறதுனால நிறைய சிக்கலும் இருக்கிறது. ஏன் அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறான்னு கேட்டால், வாழுகிற காலத்தில் பிள்ளைக்கு தானே, என் புள்ள தானே, பாசமான புள்ள தானே, அப்படியெல்லாம் பங்கு வச்சு கொடுத்து விட்டு நடுத்தருவில் நிற்கிற நிறைய பேர் பார்க்குறாங்க. நம்மளே கண் முன்னாடி பார்க்குறோம் தானே. வழக்கும் நிஸ்ஃபுமா தரக்க அஸ்வாஜுக்கும், இந்த சொத்து பங்கீடை பற்றி பேசுகிற அந்த வசனமே எப்படி வரும்னு கேட்டால், அவர்கள் விட்டு சென்றதில் உங்களுக்கு இவ்வளவு, கணவனுக்கு இவ்வளவு, மனைவிக்கு இவ்வளவு, அவங்க விட்டுட்டு போனதுல மா தரக்க அசுவாஜிக்கும், உங்கள் கணவன்மார்கள் விட்டு சென்றதில். அப்ப அந்த விட்டுட்டு போனதுக்கு பிறகுதான் இந்த சொத்தை பங்கு வைக்கணும். ஏன், அதுதான் சமூகத்துல அவங்களுக்கு ஒரு சேஃப்டி, ஒரு பாதுகாப்பு அப்படியெல்லாம் இருக்கிற காரணத்தினால இப்படி மார்க்கம் சொல்லுகிறது. அதுக்கு பிறகுதான் சொத்து பங்கீடு. வாழுகிற காலத்துல கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பேதம் இல்லாம, வித்தியாசம் இல்லாம சரிசமமாக கொடுப்பதுங்கிறது குற்றமாக வராது. வாழுகிற காலத்தில் ஒன்று நம்ம கொடுக்குறோம், ஒரு சொத்து பத்துகளை பிள்ளைங்களுக்கு மத்தியில் கொடுக்குறோம்னா ஏற்ற இறக்கம், பாரபட்சம் காட்டாதீங்க என்று மார்க்கம் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் ஏதோ ஒன்று கொடுக்குறோம்னு அவர் கொடுத்து, ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க கொடுக்குறேன்னு அப்படி கொடுத்து கொண்டால் அது சொத்து பங்கீடுங்கிற லிஸ்டுக்குள்ளே வராது. சொத்து பங்கீடு இல்லாத ஒன்றை அன்பளிப்பாக கொடுக்கிற பொழுது சரிசமமாக கொடுத்தால் அது மார்க்கத்தின் படிப்பிழையாக ஆகாது.